non-homogeneous non homogeneous differential equation L by side to R by side to L by side சைடோட சொல்யூஷன் பேர் வந்து CF. R by side ஓட சொல்யூஷன் வந்து PI. அப்ப எண்ட் ஆஃப் சொல்யூஷன் வந்து y ன்னு எழுதிட்டு CF plus PI ன்னு கண்டுபிடிக்கும். சரிங்களா? சார் சிஎஃப் வந்துட்டு எல்லாத்துக்குமே சேமா சார்? அதான் சொல்றேன். CF வந்து ஆல்ரெடி நம்ம ஹோமோஜீனியஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதனோட ஐடியா தான். அதே அதனோட அந்த ஒரு டேபிளே போதுமா சார்? அதே ஐடியா தான். நீங்க ஹோமோஜீனியஸோ நான் ஹோமோஜீனியஸோ அதே ஐடியா தான். ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோமோ அந்த 3 டைப் அந்த 3 டைப் தான் கண்ணு. வேற எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஓகே. இந்த பர்டிகுலர் இன்டெகிரல் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரைட் ஹேண்ட் சைடுல என்ன நடக்கும், என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஐடியா இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடில். அதுதான் நம்ம பார்த்து பொறுமையாக போடணும். எய்தர் கான்ஸ்டன்ட் டைம் இருக்கலாம், இந்த கான்ஸ்டன்ட் டைம்லே வந்து சம்திங் இ பவர் ஏஎக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கலாம். இது ஒரு கேஸ். அடுத்தது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா காஸ் ஏஎக்ஸ் சைன் ஏஎக்ஸ் தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த டைப்பு போச்சுன்னா அன்டிட்டர்மெண்ட் ஃபார்ம் ஒன்று இருக்குது. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா மெத்தேட் ஆஃப் பாராமெட்ரிக் இருக்குது. அப்போ மெத்தேட் ஆஃப் பாராமெட்ரிக் வந்து எல்லா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுமே பார்ப்போம். எல்லா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுமே இதில் எதில் பார்க்கலாம், இது மெத்தேட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் மெத்தேட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் மெத்தடில் வந்து இது எல்லாமே பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேசிக் மெத்தேட் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகே, பேசிக் டைப் வந்து இது மட்டும் தான் பார்க்க முடியும் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். சரிங்களா? பட் மெத்தேட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டரில் வந்து சைன் ஏஎக்ஸ் காஸ் ஏஎக்ஸ் டேன் ஏஎக்ஸ் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் எப்படி வந்தாலுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களாம்மா? அதே மெத்தேட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் நம்ம ஒரு ஸ்பெஷல் ஐடியா இருக்கலாம். சரிங்களா? எந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இ பவர் ஏஎக்ஸ் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மெத்தேட் ஆஃப் பாராமீட்டர். அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னது, சப்போஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். சரிங்களா மேம்? அடுத்த டைப்பு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியல் டேர்மோட அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனும் ஆறு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனும் கலந்து வரலாம். சரிங்களாம்மா? அடுத்த டைப்பு பார்த்தீங்கன்னா அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனோட நல்லா பார்த்தீங்கன்னா அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனோட ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் கலந்து வரலாம். அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனோட ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் கலந்து வரலாம். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற டைப்பு. ஓகே, எத்தனை டைப் இருக்குது? 1 2 இங்கே ஒன்று பாருங்க 3 இதோட 4 5 6 டைப் மினிமம் பார்த்தா போகிறாங்க. இந்த 6 டைப்பில் என்ன பார்க்க போகிறோம்? பேசிக் டைப்பில் என்ன நடக்குது, அதே வந்து அன்டிட்டர்மெண்ட் ஃபார்ம். பேசிக் டைப் ஒன்று இருக்குது, அதுலேயும் அன்டிட்டர்மெண்ட் ஃபார்ம். ஓகே, அன்டிட்டர்மெண்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டில் எப்படி நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும், அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் பாராமீட்டரில் எப்படி சால்வ் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவும் நம்ம பார்க்க போகிறோம். சரிடா கண்ணு? ஓகே சார். புரியுதுங்களா? ஆர்கஸ் சைடு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஈக்குவேஷன் எடுத்து எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் பர்டிகுலர் இன்டெகிரல் கேஸ் அண்டு காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? எஸ் சார். இப்போ டைப் 1 வந்து கான்ஸ்டன்ட் டைம். ஓகே, ஆர்கஸ் சைடு வந்து என்ன இருக்க போகுது, எய்தர் கான்ஸ்டன்ட் டைமாக இருக்க போகுது. ஓகே, எய்தர் கான்ஸ்டன்ட் டைமாக இருக்க போகுது ஆர் எக்ஸ்பொனன்ஷியல் டைமாக இருக்க போகுது ஆர் எக்ஸ்பொனன்ஷியல் டைமாக இருக்க போகுது. இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் டைப்போட ஐடியா. சரிங்களாம்மா? ஓகே சார். சரி, ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன் பாருங்க. சால்வ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் ஒய் பை, இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தாங்க என்னோட பக்கம், உங்களோட பக்கம் வந்து டீம் கொடுத்துருப்பாங்க. அது எதுவான இருந்துட்டு போது, அது ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? எக்ஸோ ஒய்யோ அது நம்ம பார்த்து நம்ம எழுதிக்கலாம். சொல்யூஷன் எழுதும்போது மாற்றி எழுதினா போதும். 2y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 3x. எப்படா கண்ணு போடலாம்? ஃபர்ஸ்ட் ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எப்பவும் போல பண்ணி காமன் ஃபேக்டர் நார்மல் ஃபார்மேட் எழுதிக்கலாம். நம்மளுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நார்மல் ஃபார்மேட் எழுதிக்கலாம். டி ஸ்கொயர் ப்ளஸ் 3d ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 3x. கரெக்டுங்களா? இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன ஐடியா கரெக்டு. ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் என்னது? டி ரீப்ளேஸ் பை எம் இன் 1. அப்படின்னு என்ன கிடைக்க போகுது? ஒன்லி லெஃப்ட் சைட் வைஸ் மீதி எல்லாமே நம்ம எடுத்துருவோம் வெளியே. அப்போ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 3m ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் வை.
ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், m+2 இன்ட்டு m+1 கரெக்டுங்களா, ஈக்குவல் இது நார்மல் ஈக்குவேஷன் டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டேன். சரிங்களா, அப்போ என்னாச்சு, m ஈக்குவல் டு -2, m ஈக்குவல் டு -1. கரெக்டாப்பா தம்பி, கரெக்டாக தப்பு இருக்குங்களா? சார் எஸ் சார். அப்போ ஆன்சர் வந்துட்டு a e⁻²x + b e⁻6. ஆமாம், அது என்ன அனலைஸ் பண்ணுறீங்க, ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ஃபார்மேட் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறீங்க, சிஎஃப் இங்கே ஒய்ன்னு எழுதக்கூடாது. ஹோமோஜினியஸ் இருந்தால் தான் டேரெக்டாக ஒய்ன்னு எழுதணும். இங்கே நான் ஹோமோஜினியஸில் ஒய்ன்னு எழுதக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா, ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட், அதனால் வந்து நம்ம இந்த ஃபார்மேட் எழுதிட்டோம். கரெக்டாப்பா? அப்போ என்னாச்சு, a இன்ட்டு e⁻6 ப்ளஸ் b இன்ட்டு e⁻²x. இப்போ ஓரளவு சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. செகண்ட் பார்ட் நம்ம வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு வேறு என்ன பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து பிஐ நோட் பண்ணுவாங்க. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் 1/f(t) இன்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ, இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க. ஒரு பேசிக் டைப்புக்கு இதுதான் ஃபார்முலா. இது நம்ம போகிறது பேசிக் மாடலு, இதுதான் ஃபார்முலா. சரியாம்மா? அப்போ 1/f(t)ங்கிறது யாரு, f(t)ங்கிறது வந்து இவன் தான் f(t). இந்த ஃபங்க்ஷனுங்கிற பற்றி இவன் தான் f(t). அப்போ அவனை வந்து டினாமினேட்டர் எழுத சொல்லிடுறாங்க. சரி, டினாமினேட்டர் எழுதிடலாமா? அப்போ என்ன கிடைக்குது, d² + 3d + 2. ரைட் ஹேண்ட் சைடு யாரு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் எவன் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறானோ அவன் தான் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு யார் இருக்கிறா, இவன் இருக்கிறான், அவனை தூக்கி அப்படி எழுதிக்கணும். கரெக்டாப்பா? அப்போ என்னாச்சு, e⁻−3x. சரிங்களா? ஓகே சார். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா, எனக்கு டவுட் இருக்குதா? ஒவ்வொரு ஸ்டெப்பும் புரிஞ்சுக்கோங்க, அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் மாறும், பார்த்துக்குங்க. கிளியராப்பா? எஸ் சார், எழுதிட்டேன். சரி, இப்போ நம்ம பார்க்குறது வந்து e⁻x. அப்போ அந்த e⁻xல என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அதனுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பார்க்கலாமா? ஓகே சார். அப்போ என்னன்னா, ரைட் ஹேண்ட் சைடு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க, e⁻ax வருது. அப்போ பர்டிகுலர்ன்றல என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். d ரீப்ளேஸ் பை a. எனக்கு e⁻ax இருந்தால் என்ன பண்ண போகிறோம், d ரீப்ளேஸ் பை ஏன்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிடலாமா? இங்கே ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ என்ன, -3. அப்போ d ரீப்ளேஸ் பை a, தட் இஸ் ஈக்குவல் டு -3. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாப்பா கபிலேஷ்? ஓகே சார். அப்போ சொல்லுங்க, d ரீப்ளேஸ் பை a ரீப்ளேஸ் பண்ணி என்ன கிடைக்கும், -1/2 + 3 இன்ட்டு -3 + 2 இன்ட்டு e⁻−3x. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ 9 கட் ஆயிருமா, இது +9 ஆகும், இது -9 ஆகும், இது இதுவும் கட் ஆயிரும். அப்போ 1/2 வருமா, e⁻−3x/2. ஓகேவா? அவ்வளோதான் கண்ணு, பர்டிகுலர் இன்டெக்ரல் தெரிஞ்சிச்சு, அண்டு இந்த இன்டெக்ரல் தெரிஞ்சிச்சு, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சு. சரிங்களா? அப்போ போட்டலாமா? அப்போ y ஈக்குவல் என்ன எழுதலாம், காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்னது, a இன்ட்டு e⁻−x ப்ளஸ் e இன்ட்டு e⁻−2x ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் 1/2 இன்ட்டு e⁻−3x. ஓகேங்களா? இதை ஒரு பேசிக் மாடலோட ரைட் ஹேண்ட் சைடோட ஃபங்க்ஷனோட ஐடியா. சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் அனதர் கேஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்துட்டோம். இந்த e⁻x மொத்தம் 3 கேஸ் இருக்கும். ஏன்னா செகண்ட் ஆர்டர்னு ஒரு 3 கேசஸ் ஒர்க் பண்ணாலும் பாசிபிள் இருக்கு. சரிங்களாமா? சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது e⁻x இருக்கிறதுல இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்க, இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன கிடைச்சது, -2xன்னு வந்து என்ன நடக்கும், d வந்துட்டு -2. t வந்து -2 போட்டால் என்ன நடக்கும் சொல்ல போதும். ஓகே, அப்போ செகண்ட் கேஸ் இங்கே திரும்ப பார்க்குறோம், ஸ்பெஷல் கேஸ்ன்னு போட்டு மேபி ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன சொன்னேன், ரைட் ஹேண்ட் சைடு ஆர்கச் சைடு இதே ப்ராப்ளத்துக்கு e⁻−2xன்னு வந்துச்சு, இதே ப்ராப்ளத்துக்கு. அப்போ என்ன நடக்கும், ஒரு நிமிஷம், 1/0 வரும், 0 வருது, 1/0 வரும்.
அப்போ 1 by 0. d squared plus 3d plus 2 into e power minus 2x. அப்புறம் as per rule படி என்ன பண்ண போறோம்? d replace by a that is equal to minus 2 போட போறோம். அப்போ that is equal to 1 by minus 2 whole square plus 3 into minus 2 plus 2 that is equal to minus plus 4 plus 2 6 இது minus 6 அப்போ 1 by 0 into e power minus 2x வரும் கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்போ சொல்யூஷன் இல்லைன்னு ஆயிருமா? அன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் இருக்குது அப்போ சொல்யூஷன் இல்லைன்னு ஆயிருமா? அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. அன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அதாவது நாட் டிஃபைன் மாதிரி வருது. அப்போ நாட் டிஃபைன் கேஸ்க்கு என்ன பண்ண சொல்றோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா பார்த்துக்குங்க. மல்டிப்ளை பை எக்ஸ் அண்ட் டினாமினேட்டர் என்ன பண்ண சொல்றோம்னா அந்த இது எந்த ஃபார்ம் இருக்கிறப்ப எப்படி பண்ணணும் சார்? எப்படிப்பா இருக்கா? சரி, இது எப்போ மல்டிப்ளை பை எக்ஸ் டிவைடட் பை பண்ணணும்? இதை இங்க பாருங்க, அன்டிட்டர்மினன்ட் நாட் டிஃபைன் கேஸ் வருது இங்க பாருங்க. இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அதாவது இ பவர் இந்த ஐடியா அப்ளை பண்ணும்போது நாட் டிஃபைன் தான் வரும். அப்ப நாட் டிஃபைன் வரும்போது என்ன பண்ண போறீங்க? மல்டிப்ளை பை எக்ஸ் இன் நியூமரேட்டர். ஓகே, நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பை எக்ஸ், டினாமினேட்டர்ல இருக்கிற எஃப் ஆஃப் டி வந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறாங்க, எஃப் டேஷ் ஆஃப் டி கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண சொல்றாங்க. பண்ணிடலாமா? ஓகே சார். அப்ப என்ன ஆகும்? மல்டிப்ளை பை எக்ஸ் நியூமரேட்டரா பண்ணிட்டேன். டினாமினேட்டருக்கு டேர்முக்கு என்ன பண்றாங்க? இதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கறாங்க. அப்ப டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 2d plus 3. 2d plus 3 கரெக்ட்டுங்களா? இப்போ இன்டு e பவர் மைனஸ் 2x ன்னு எழுதிக்கோ. சரிங்களாமா? அப்ப எகைன் என்ன பண்றீங்க? இத முடிச்சுட்டு என்ன பண்றீங்க? d replace by a that is equal to minus 2. இப்போ அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் போடுங்கறாங்க. அப்ப அப்ளை பண்ணி ரிசல்ட் போடுங்க. a equal என்ன கிடைக்கும்? x divided by 2 into minus 2 plus 3 e power minus 2x that is equal to x divided by minus 4 plus 3 e power minus 2x. அப்ப பர்టిక్యులர் இன்டெகிரல் என்ன ஆகுது? minus x e power minus 2x. கரெக்ட்டுங்களா? டவுட் இருக்குதாப்பா? நோ சார். இது என்ன கேஸ்? ஒரே ஒரு டைம் மட்டும் 0 ஆச்சுலாம். ஓகே, இங்க வந்து f of a not equal to 0 இருந்தா டைரக்டா எழுதிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் e power ax d replace by a ன்னு வந்துட்டு f of a equal to 0 இருந்தா நீ என்ன பண்ண சொல்றீங்க? multiply by x numerator and divided by f dash of a கண்டுபிடிக்க சொல்றீங்க. அந்த f dash of a என்னவா இருக்க கூடாது? not equal to 0 இருக்க கூடாது. பட் f of a என்னவா இருக்கணும்? equal to 0 இருக்கணும். சரிங்களா? அப்படிங்கும்போது இது செகண்ட் கேஸ். இது செகண்ட் கேஸ். புரியுங்களா? சப்போஸ் தேர்ட் கேஸ், உங்களுக்கு செகண்ட் ஆர்டர்ல தேர்ட் கேஸ் வர பாசிபிள் இருக்குது. அப்ப என்ன நடக்கும் தேர்ட் கேஸ்ல? தட் மீன்ஸ் f of a வும் 0, f dash of a என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா again multiply by x. ஆல்ரெடி x இருக்குதா? x into x என்ன கிடைக்கும்? x squared divided by we want to find that second derivative replaced by t replaced by. சரிங்களா? இது செகண்ட் ஆர்டரா இருக்கா என்ன ஆகும்? செகண்ட் ஆர்டரா இருக்கா இதெல்லாம் கேன்சல் ஆயிட்டு வெறும் கான்ஸ்டன்ட் டைம் இருக்குதோ அந்த கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் வரும். சரிங்களா? என்ன கான்ஸ்டன்ட் டைம் இருக்குதோ அந்த கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் வரும். இது தேர்ட் கேஸ். தேர்ட் கேஸ்க்கு என்ன வேணும்? f of a equal to 0, f dash of a equal to 0, but f double dash of a is not equal to 0 கேஸ்க்கு இந்த ஃபார்மேட் வரணும். சரிங்களா? ஐடியா புரியுதா? அப்ப e power ax ல எத்தனை பாயிண்ட் இருக்குது? 3 பாயிண்ட் இருக்கு. சரிங்களாமா? ஓகே சார். ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல ஐடியா என்ன வேணுமா உங்களுக்கு? ஓகேங்களா? இந்த ஐடியா வேணுமாமா? இல்ல புரிஞ்சுச்சு சார். அப்ப என்ன பண்ண போறீங்க? e power ax நீட்டா எழுதிக்கீங்க ரைட் ஹேண்ட் சைடுல. இங்க காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னு, சாரி பர்టిక్యులர் இன்டெகிரல் எப்படி சேஞ்ச் ஆகும்னு எழுதிக்கீங்க. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? சப்போஸ் f of a is not equal to 0 அப்படினா என்ன பண்ண போறீங்க? 1 divided by f of a into e power ax. இதுதான் சொல்யூஷன். கரெக்ட்டுங்களா? another case f of a equal to 0 but f dash of a not equal to 0. இது first case, இது வந்து second case. அப்படினா x by f dash of d. f dash of a சொல்யூஷன் தான் எழுதுறது. இது சொல்யூஷன் அப்ப டைரக்ட் நம்ம செகண்ட் ஆர்டர் வரைக்கும் இருக்கணும். நம்ம செகண்ட் ஆர்டர் போடலாம், இல்ல ஜெனரல் ஃபார்மேட் எழுதிக்கலாம். தேர்ட் கேஸ் f of a equal to 0, f dash of a equal to 0, but f double dash of a is not equal to 0 ன்னு வந்து சொன்னா டைரக்டா என்னலாம் x squared by
இது உங்களுக்கு மேபி நான் ஜென்ரல் ஐடியாவுக்கு எழுதுறேன் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஏ இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் எழுதிடுறேன் சரிங்களா இது ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு பட் ஒன்லி செகண்ட் ஆர்டர் மட்டும் இருக்குது இங்கே என்ன டேரெக்டாக வரும்னா செகண்ட் ஆர்டர் மட்டும் இருக்குது டேரெக்டாக என்ன சொல்லணும் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு திஸ் வேல்யூ வரும் சரிங்களா ஒன்லி செகண்ட் ஆர்டர் மட்டும் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் ஜென்ரல் ஃபார்மேட் இந்த மாதிரி எழுதிக்கிங்க சரியாப்பா ஓகே சார் 2a வரும் அங்கே கான்ஸ்டன்ட் வந்து 2a வரும் ஓகே இது அப்போ நம்மளுடைய பர்டிகுலர் இன்டெக்ரலில் இ பவர் ஏஎக்ஸ்க்கு 3 கேஸ் சொன்னல இந்த 3 கேஸோட ஐடியா இதுதான் நகர்னு ஓகேங்களா நான் வச்சுக்குவீங்களா இது ஒரு பேசிக் ஐடியா பட் அன்டிட்டர்மெண்ட் ஃபார்மேட் ஈஸியாக இருக்கும் பட் இந்த பேசிக் கேஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஐடியா வச்சு போடுவோம் சரிங்களா சரி இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி காட்டுங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சால்வ் d squared y by dx squared minus 3 dy by dx minus 10y equal to e power 5x e power 5x சால்வ் பண்ணி சொல்றேன் CF என்ன வரும் and also particular என்ன வரும் ரெண்டையும் அனலைஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லிட்டீங்களா எஸ் சார் 1 minute சார் ரூட் சார் 5n minus 2 கன்ஃபார்மா 5 and 3 ஆ சரி 5 and 2 ஆ 5n minus 2 ஓகே 5 இல்லை மைனஸ் ரூட் 2 வரதுனால சொல்றியோ ஓகே 5 and minus 2 கரெக்டப்பா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்போ CF is equal to YC which is equal to A e power 5x plus B e power minus 2x. ஸோ அதுக்கப்புறம் பர்டிகுலர் இன்டெக்ரல் f of d வந்துட்டு d square minus 3d minus 10 pi is equal to 1 divided by f of d into e power 5x f of a is equal to 5 square minus 3 into 25 minus 25 அப்ப என்ன கிடைக்குதுப்பா 0 வருது சார் f of a 0 f dash of d வந்துட்டு 2d minus 3 2d so f dash of a போடுறப்போ 7 வரும் சார் இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்துட்டு x divided by 7 into e power 5x ஓகே வரேன் 1 by 7 into x e power 5x ஓகே so அப்போ y is equal to a e power 5x plus b e power minus 2x plus x e power 5x by 7 ஓகேங்களா அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க எப்ப இந்த ஸ்பெஷல் கேஸ் வரும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இது ரூட் என்ன கிடைச்சது நீங்க m equal to 5, -2 கிடைச்சதுன்னு சொல்லிக்கிறீங்க அதே மாதிரி இங்க மேல என்ன இருக்குதுங்கிறீங்க 5 இருக்குதுங்கிறீங்க அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா இந்த 5ம் இந்த 5ம் ஈக்குவலா இருக்கும்போது என்ன ஆகுது ஒரு டைம் 0 ஆகுது கரெக்ட்டுங்களா அதாவது f of a ங்கிறது கம்பல்சரி 0 ஆயிடும் கரெக்ட்டுங்களா yes sir அதே இதுவும் 5 இருந்தா என்ன ஆகும் f dash of a is also 0 ன்னு வரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா எப்ப வந்து ரெண்டு கேஸ் நடக்குன்னு இதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டேன் புரியுதுங்களா அப்போ ஒரு டைம் ரிப்பீட்டட் ரூட்டா இருந்து மேல இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலா இருந்தா f of a கம்பல்சரி 0 ஆயிடும் ரெண்டுமே 5 இருந்ததுன்னா இதுவும் 5 இதுவும் 5 இருந்ததுன்னா என்ன கிடைக்கும் f dash of a வும் f of a வும் ரெண்டுமே 0 ஆகும் சரிங்களா இதுதான் நம்மளுடைய another கேஸ் இதே ப்ராப்ளம் எப்படி கொடுப்பாங்க ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போட்டோம் d squared y by dx squared
minus 10 into dy by dx plus 20 by equal to 0. கரெக்டாக கண்ணு? அப்போ இதுக்கு ரூட் என்ன? எஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு இ பவர் 5x. இந்த ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணிட்டு சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் அ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், வாட் இஸ் அ பர்டிகுலர் இன்டெக்ரல்? சொன்ன ப்ராப்ளம் புரியுது? மேலே எழுதுறது புரியுதா கண்ணு? நான் இன்னும் எழுதிட்டுங்களா கபிலேஷ்? சார் ரெண்டு ஒன்று தானே சார்? minus ஓ 10 ஓகே. dy by dx plus 20 by y plus 20 by y equal to e power 5x. இதை சால்வ் பண்ணி சொல்றாங்க. இது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன வரும் அண்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன வரும்? 1 minute. ரூட் என்ன வருது? 5, 5 5, 5 ரியல் அண்ட் ஈக்குவல். அண்ட் cf ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ax plus b into e power 5x. cf பிரச்சனையே கிடையாது. PA தான் நம்மளுக்கு. இதுக்கு 3 கேசஸ் இருக்குது, இதுக்கு 3 கேசஸ் இருக்குது இந்த டைப்புக்கு. அப்போ என்னாச்சு? 1 by d square minus 10d plus 20 by e power 5x. போட்டால் என்ன நடக்குது? 1 by 0 வருது, e power 5x வருது. அதனால 0 வருது. 0 ஆகுது. அடுத்த கேஸ் போடுறீங்க. அடுத்த கேஸ் என்ன கிடைக்கும்? x divided by f dash of d is equal to 2d minus 10. இதுவும் 0 வருது. 0 ஆயிடுச்சா? அப்போ x by 0 f double dash of d is equal to 2. அப்போ x squared divided by particular integral is equal to x square e power 5x divided by 2. அவ்வளோதாங்க. என்ன கஷ்டம்? y equal to ax plus b y equal to e power 5x plus x square e power 5x by 2. அவ்வளோதான். அப்போ 3 கேஸ் ப்ராப்ளம். இவ்வளோதான் இ பவர் எக்ஸுங்கிறது கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோதான் ஐடியா. நீங்கள் என்ன தான் முடலாம் சரி, சிஎப் எத்தனை கேஸ் இருக்குது? 3 கேஸு. இதில் ஒரு